அதே மாதிரி நான் போறப்ப எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு போயிடணும் முத்து மாமா. எப்பவும் நீ ருத்ராவும் சந்தோஷமா இருக்கணும். என்ன மன்னிச்சிரு முத்து மாமா. வெண்ணிலா, வெண்ணிலா, என்ன மன்னிச்சிரு முத்து மாமா. அறிவில் உனக்கு என்ன காரியம் பண்ண பாத்த? பாத்தீங்க, என்ன விட்டு போயிருக்க வேண்டியதானே. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாண்ணே, பைத்தியம் தான். மாமா மேல உயிரே வச்சிட்டு இருந்தேன்னா பைத்தியம் தான். என்னால தானே முத்து மாமாக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தது. நான் ஒரேடியா போயிட்டா முத்து மாமா சந்தோஷமா இருக்கும்ல. எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? நிம்மதி இல்லாம பைத்தியம் பிடிச்சி ரோட அலைஞ்சிட்டு இருப்பாமா. நான் மனசார சொல்றேமா, நான் சொல்றது பொய்ன்னு என்ன வேணா நினைச்சுக்கோ. ஆனா நான் சொல்றது சத்தியம்மா. முத்தரசனை கல்யாணம் பண்ணிக்கிற பாக்கியம் உனக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக முட்டாள்தனமா இப்படி ஒரு காரியத்தை பண்ண பார்த்தேன்? என்னன்னு சொல்ற? உன் எதிர்காலத்தை பத்தின உண்மை. திரும்ப திரும்ப இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி என் மனசை மாத்த முயற்சி பண்ணாதீங்க. முத்து மாமாவை நினைச்சு ஸ்வேதாக்கா தாலி கட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் அங்க இருந்தேன்னா முத்து மாமாவுக்கு எந்த நல்லதும் நடக்காதுன்னு, நான் அந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு அத்தை சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது முத்து மாமாவுக்கு நான் எப்படி கண்ணு முன்னாடியே நின்னு சங்கடம் கொடுத்துட்டு இருக்கிறது? நான் போயிட்டா எல்லாத்துக்கும் நிம்மதின்னு. அப்ப அவங்க இந்த மாதிரி மாமாவை தொல்லை பண்ண மாட்டாங்கல்ல. ஐயோ என்னம்மா நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் என்னால தான் வெண்ணிலா இந்த மாதிரி ஒரு முடிக்கு வந்தான்னு முத்தரசு நடிச்சு நடிச்சு அந்த குற்றவாளிச்சு அவனை நிம்மதியை வாழ விடுமா? கொஞ்சம் கொஞ்சமா அவனை கொன்றாது. அவன் வாழ்க்கைய நாசமா போயிருமா. நீ இல்லாம அவனால வாழ முடியாது. அவனு விடு. ருத்ரா குட்டியை பத்தி நினைச்சு பாத்தியா? வெண்ணிலா சித்தி உன் காலையை எப்படி சுத்தி வரா? அவளை பத்தி ஒரு நிமிஷம் நினைச்சிருந்தா நீ இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருப்பியா? ஸ்வேதா கழுத்துல இருக்கிற தாலி அது அவளா கட்டிக்கிட்டது. அதுக்கு எப்படி முத்தரசன் பொறுப்பேற்றுக்க முடியும்? அவளா தாலி கட்டிக்கிட்டா இவன் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறியா? இல்லம்மா, அவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஏன்னா நீ முத்தரசனை மனசார நினைக்கிறவ. ஸ்வேதா பணத்துக்காக கணக்கு போட்டு முத்தரசனோட வாழ நினைக்கிறவ. தங்கச்சி, நீ முத்தரசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதாம்மா அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும். என்னம்மா, இன்னும் நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை வரல இல்ல? இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா அது உண்மையை நம்பு. அன்னைக்கு விடிய காலையில கோயில் தப்பு குளத்துல நீ வெளியில வந்தப்போ நானும் முத்தரசனும் அங்க இருந்தோம். நீயும் முத்துமாமா எதுக்கு இந்நேரத்துக்கு கோயிலுக்கு வந்தேன்னு கேட்ட. அதுக்கான பதில் இப்ப சொல்றேன் வெண்ணிலா. என்னன்னு சொல்ற? அன்னைக்கு தண்ணிக்குள்ள இருந்து எழுந்து வெளியில வந்தே அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமாமா? அதிகாலையில ஊருக்கு கிழக்குல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் அந்த அம்மன் கோயிலோட தெற்கு வாசல்ல 108 விளக்கு ஏத்தி வச்சிட்டு ஆத்தாவை நல்லா வேண்டிக்கோ. கடைசி விளக்கு அணையறதுக்குள்ள உன் வீட்டுக்கு விளக்கேத்த போறவ யாரோ, உனக்கு கடவுளால விதிக்கப்பட்டவ யாரோ அவ உன் கண் முன்னாடி வருவா. என்னன்னு சொல்ற?
பொய் சொல்லி உன்னை நம்ப வைக்கணுங்கிற அவசியமோ எண்ணமோ எனக்கு சத்தியமா இல்லைம்மா. இத்தனை நாளும் நான் ஸ்வேதாவை கட்டிக்கிறேன்னு முத்தரசு அவங்க சித்திக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் மட்டும்தான் அவன் மனசுல இருந்துச்சு. என்னைக்கு ஆத்தா அவன் சன்னதியில வச்சு உன்னை அடையாளம் காட்டினாலோ அன்னைக்கு அவன் மனசுல விழுந்ததாம்மா அந்த விதை நீதான் அவ பொண்டாட்டின்னு. நீ நினைச்சிட்டு இருக்க ஸ்வேதாவை பார்த்து அவன் பயப்படுறான், அவளை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான்னு. இல்லம்மா, முத்தரசன் உனக்கும் ஸ்வேதாவுக்கும் நடுவில் மாட்டிட்டு தவிக்கல, உனக்கும் அவன் சித்திக்கும் நடுவில் மாட்டிட்டு தவிக்கிறாமா. இத்தனை நாள் முத்தரசன் மனசுல ஸ்வேதா இருந்தா, ஆனா இப்போ அவன் மனசுல நீ மட்டும்தாம்மா இருக்க. அவங்க சித்தியே நினைச்சா கூட உங்களை பிரிக்க முடியாதம்மா. ஏன்னா நீதான் அவனுக்கு மனைவியா வரணுங்கிறது அந்த ஆண்டவன் போட்ட கணக்கு. அதை யாராலும் மாத்த முடியாதும்மா. இதையெல்லாம் புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா போய் சாவ பாத்தியே. இப்போ அது நான் சொல்றத நம்புறியாம்மா? நம்புறேன்னு நான் தப்பு பண்ணிட்டேன். விடு, பரவாயில்லம்மா. இப்போ அது என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். முத்தரசன் நீ அந்த வீட்லயே இருக்கிறதுக்கு அவங்க சித்திக்கிட்ட அனுமதி வாங்கிட்டாமா. இனிமே நீ அந்த வீட்லயே இருக்கலாம். சரி வா, வீட்டுக்கு போலாம். ஏய், முத்தரசு வரான், அவனை எப்படியா தடுக்கணும். வண்டியை குறுக்கோடு குறுக்கோடு. ஏய், அறிவியல் உங்களுக்கு என்னடா வண்டி ஓட்டுறீங்க? பெயிண்ட் வந்து இடிக்கிற மாதிரி இடிக்கிறீங்க. நான் உடம்பு எதுனா சரியில்லையா? சரி பண்ணி விடணுமா? அறிவில்ல அது இல்லைன்ற நீ பராக் பார்த்து வந்து மோதிட்டு எங்களை குத்த சொல்றியா? ஏய், யாரா பராக்கு பார்த்தது? என்ன பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கீங்களா? இந்த பாரு, நான் அவசரமா போயிட்டு இருக்கேன், மரியாதை வண்டி ஓ, எடுக்கணும். நீ மோதிட்டு அவசரமா போகணும்னு சொன்னா நாங்க விட்டுறணுமா? காரை பாரு, எக்கச்சக்கமா அடி வாங்கியிருக்கு. சரி பண்ணி விட்டுட்டு கிளம்பிக்கிட்டே இரு. ரொம்ப செலவாகும், பாத்துக்கோ. எது? ஏய், அவசரமா போயிட்டு இருக்கேன், வண்டி எடுக்கடா. நீங்க யாரா? எந்த ஊர்ரா நீங்க? டேய், ஊர் பேர் சொன்னதா அடி வாங்குவே நீ? வண்டி ஏடா கூடமா ஓட்டிட்டு வந்துட்டு எங்களை குறை சொல்றியா? மாப்பிள, இவன் ஒண்ணு வச்சாதான் சரிப்பட்டு வருவான். வாங்கிக்கிறியா? ஆண்டி
அண்ணே, என்னம்மா? ஏற்கனவே கோவில்ல நடந்த 108 விளக்கு விஷயத்தெல்லாம் சொன்னேன். ஆனா இப்ப வீட்ல ஸ்வேதாக்கா தாலி எடுத்து காட்டினதும் நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்ல நடந்த விஷயத்தெல்லாம் நீ சொல்லவே இல்லையே. என்ன வீட்ல என்னென்ன நடந்துச்சு? என்னென்ன என்னாச்சு? இல்ல, நான் வரப்போ ஸ்வேதாக்காவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி முத்து மாமாவை நீலாம்பரியாத்த வற்புறுத்திட்டு இருந்தாங்கல்ல, முத்து மாமா அதுக்கு என்ன பதில் சொல்லுச்சு? அண்ணே சொல்லுனே, மாமா என்ன சொல்லுச்சு? ஆளையே காணமாடா அவன. சொல்லுனே, முத்து மாமா என்னென்ன சொல்லுச்சு? ஏன்னா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அது வந்துமா, அவங்க சித்தி அவனை ரொம்ப வற்புறுத்தி வேற வழி இல்லாம அவன் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாமா. அப்படியான முத்து மாமா சம்மதிச்சிட்டாருல? அப்ப அவங்க கல்யாணம் நடந்துரும்ல? அப்ப நீ சொன்னதெல்லாம் போய் தானே? சாமி என்ன மாமா கண்ணுல காட்டுச்சுன்னு சொன்ன. ஆனா முத்து மாமாவுக்கு அவங்க சித்தி தானே சாமி மாதிரி. அப்போ அவங்க சொன்னதை எப்படி நான் மாமா மீறி நடப்பாரு? இல்லம்மா, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. இப்படி எல்லாம் சொல்லி என்ன ஒண்ணு ஏமாத்த வேண்டாம். நான் நம்ப மாட்டேன். நான் ட்ரெயின்ல விழுந்து செத்துருவேன்னு என் உயிரை காப்பாத்துறதுக்கு வேண்டிதானே நீங்க இப்படி என்ன போய் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. சரி விடுங்க, நீங்க சொன்ன போயால நான் உங்க முன்னாடி உயிரோட இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. இல்ல தங்கச்சி, நான் உங்ககிட்ட போய் சொல்லமா, அதுக்கான அவசியமும் எனக்கு இல்ல. இத பாருமா, இதெல்லாம் மனுஷங்க போடுற கணக்கு. நான் சொல்றது அந்த ஆண்டவன் போட்ட கணக்கு. நீயும் முத்தரசனும் சேரணுங்கிறது விதி, அதான் நிஜம். இத பாருமா, அந்த ஆண்டவன் நம்மளை சுத்தி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கண் முன்னாடியே நடத்தி காட்டுவான். அதை பார்த்தாதாம நீ நம்புவ. இன்னும் நான் சொல்றது உனக்கு நம்பிக்கை வரல இல்ல? நீ நம்புற மாதிரி இங்க ஏதாவது ஒண்ணு இருக்கும். வா. டேய், வெண்ணிலாவா அண்ணாமலையும் மாதிரி இல்லங்க? ஆமாண்ணே, அவங்களே தான். ஓரங்கட்டான். சரிண்ணே. வெண்ணிலா, அந்த போர்டு பாத்தியா? முத்தரசனோட பாதி பேர் அங்க இருக்கு. முத்து நகர். வெண்ணிலாவை தேடி போயிருக்கிற மாமா கைக்கு அவ கிடைக்கவே கூடாது. அப்படி அவ திரும்ப கிடைச்சாலும் போனமா தான் கிடைக்கும். நான் உங்ககிட்ட பொய் சொல்றேன்னு மட்டும் நினைக்காதம்மா. இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்ததில்லை, அந்த போர்டையும் நான் பார்த்ததில்லை. ஆனா சத்தியமா சொல்றேம்மா, நான் நம்புற மாதிரி உனக்கும் முத்தரசனுக்கும் கல்யாணம் நடக்கும்னா அந்த போர்டுக்கு பின்னாடி உன் பேரை குறிப்பிடுற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். இல்ல நீ நம்பிக்கை இல்லாம நினைச்சிட்டு இருக்கியே உங்க கல்யாணம் நடக்காதுன்னு. அப்படி ஏதாவது இருந்தா
நான் சொன்ன மாதிரி அங்கே எதுவும் இருக்காது. ஆனா ஒண்ணுமா, நான் நினைச்ச மாதிரி அங்கே ஏதாவது இருக்கும். போய் பார்த்துட்டு வந்து உண்மையா இல்லையான்னு சொல்லு. போமா. ஏன்னா ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, உனக்கு தான் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் வந்துருச்சுல்ல, அந்த சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கணும்ல. போய் பாரு. என்னம்மா யோசிக்கிற? போ. இல்லண்ணே, ஒருவேளை அந்த போர்டு பின்னாடி என்ன குறிப்பிடுற மாதிரி எதுவும் இல்லைன்னா என்னென்ன பண்றது? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதம்மா, நான் நினைச்சபடி தான் அங்கே இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த ஆத்தா உன்னை கோயில் தப்ப குளத்துல இருந்து வெளியில வர வச்சு முத்தரசனுக்கு வாக்கு கொடுத்தாலே அந்த வாக்கே பொய்ன்னு அர்த்தம். தைரியமா போமா. தங்கச்சி, நம்பிக்கையோட போ. கண்டிப்பா இந்த அண்ணன் சொன்ன மாதிரி ஏதாவது இருக்கும். போ. அண்ணே,